ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பராசியை சேர்ந்தவங்க அனைவருக்குமே இந்த பௌர்ணமிக்கு பிறகு சில பல மாற்றங்கள் எல்லாம் அவங்க வாழ்க்கையில் நடக்க போகுது. அந்த விஷயங்கள் என்ன, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலியமாக உங்கள்கிட்ட முழுசாக சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சனி பகவானை ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சனி பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த சமயம் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நினச்சிங்களோ இந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ராசி சக்கரத்தில் 11ஆம் இடத்துல வரக்கூடிய ராசி தான் கும்பராசி. சனி பகவான் ஆளக்கூடிய கும்பராசியை சேர்ந்தவங்க எந்த ஒரு விஷயத்திலும் தீவிரமாகவும் ஆழமாகவும் இறங்கி செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. எதையும் சரியாக புரிந்து கொண்ட பிறகே பெரிய முடிவுகள் எடுப்பாங்க. மேலும் இவர்கள் காற்று ராசி என்பதால் பல நேரத்தில் நிலையற்ற மனநிலை கொண்டவங்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர்களின் குணம் அப்பொழுது மாறிக்கொண்டே இருக்கும், ஒரே நிலையிலே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மட்டும் இல்லாமல் சனி பகவான் ஆளக்கூடிய கும்ப ராசியினர் நிலையற்ற மனநிலை கொண்டவர்களாக இருப்பாங்க. இருப்பினும் கூட இவங்க குடும்பம் மற்றும் பணியிடத்தில் ஓரளவு ஆளுமைத்திறன் கொண்டவர்களாக கண்டிப்பாக இருப்பாங்க. இவர்களிடம் கற்பனை மற்றும் தொலைநோக்கு பார்வை அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் நீதி மதியான சனி பகவான் ஆளக்கூடிய ராசி என்பதால் நீதி சட்டம் சார்ந்த விஷயத்தில் சரியாக நடந்து கொள்வாங்க. எந்த ஒரு அநீதியும் பொறுத்து கொள்ள மாட்டாங்க. தங்களின் வாழ்க்கையை ஒழுங்கான முறையில் நடத்த விருப்பமுடையவங்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய பொருட்களை மிகவும் கவனமாக பார்த்து கொள்வாங்க. இவர்கள் அறிவாளியாகவும் புத்திசாலியாகவும் கடின உழைப்பாளிகளாகவும் செயல்படக்கூடிய நபர்களாக காணப்படுவாங்க. மேலும் கும்பராசியை சேர்ந்தவங்க எதையும் ஆழமாக சிந்திக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஞாபக சக்தி அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். பிறரிடம் நேசமாக நடந்து கொள்வாங்க. வெளிப்படையாகவும் பேசக்கூடிய இவர்களிடம் கருணை உணர்வு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். பேராசை அதிகம் இருக்காது. பிறருக்கு உதவ தயாராக எப்பொழுதுமே இருப்பாங்க. மேலும் இவங்க வாழ்க்கை தத்துவத்தை உணர்ந்து செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. புத்தகம் வாசிப்பது மற்றும் எழுதுவதில் விருப்பம் இருக்கும். இவர்கள் லட்சியம் தன்மை கொண்டவங்களாக இருப்பாங்க. தங்களுடைய கலாச்சாரத்தை பாதுகாக்க நினைக்கக்கூடிய நபர்களாகவும் இந்த கும்பராசினியர்கள் காணப்படுவாங்க. மேலும் கும்பராசியை சேர்ந்தவங்க எந்த வேலை அல்லது தொழில் செய்தாலுமே அதில் வெற்றியை பெற கடின உழைப்பை மேற்கொள்வாங்க. சனியின் தாக்கம் அதிகமாக உள்ள இந்த ராசியை சேர்ந்தவங்க நீதித்துறையிலும் நீதிபதிகளாகவும் அரசியல் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் வணிகஸ்தாரர்கள் போன்ற சிறப்பு செயல்படக்கூடிய விஷயங்களில் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய துறையில் உயர் அதிகாரிகளாக விளங்கக்கூடிய வாய்ப்பானது அமைஞ்சிருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் சிறந்த ஆலோசகராகவும் செயல்படுவாங்க. பணியிடத்தில் குழு தலைவராகவும் மேலாளர் திறமையுடையவர்களாகவும் இருப்பாங்க. மேலும் கும்பராசியை சேர்ந்தவங்க எதிலும் கண்ணியமாக செயல்படுவாங்க. காதல் விஷயத்தில் அதிக நாட்டம் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்காதுங்க. மேலும் இந்த கும்பராசியில் என்னென்ன நட்சத்திரங்களில் இடம்பெற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவிட்டம் நட்சத்திரம் பாதம் 3 மற்றும் 4, சதயம் நட்சத்திரம், புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய 1, 2, 3 பாதங்கள் ஆகிய 3 நட்சத்திரங்கள் இடம்பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கும்பராசிக்கான பஞ்சபூத உறுப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா காற்று ராசியை சேர்ந்தது தான் இந்த கும்பம். கும்பராசிக்கான அதிபதி சனி பகவான். கும்பராசியினர் கடின உழைப்பாளிகள் மற்றும் ஆழ்ந்த சிந்தனை ஆட்கள். மேலும் ஜோதிடத்தில் இந்த ராசி 11வது ராசியாக சொல்லப்படுது. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான சிறப்பான நிகழ்வுகள்லாம் நடக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் கும்பராசி என்பவர்கள் யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சனி
ராசியிலேயே சஞ்சரிக்கிறார். மேலும் ஜென்ம சனியின் ஆதிக்கம் நடைபெற்று கொண்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 2இல் ராகுவும் அஷ்டமத்தில் கேதுவும் இருந்து மாத தொடக்கத்தில் மனக்குழப்பத்தை அதிகரிக்க செய்வார். மேலும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காது. எந்த செயலையும் நினைத்ததும் செய்ய முடியாது. அது மட்டும் இல்லாமல் அர்த்தாஷ்டம குருவின் ஆதிக்கமும் இருப்பதால் தொழிலில் சிறிய இடையூறு வந்து சேரும். தொகை வருவதில் தாமதங்கள் ஏற்படும். எதிலுமே முன்னெச்சரிக்கையோடு கவனத்தோடு செயல்பட வேண்டிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு அமைஞ்சிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் குரு மற்றும் சுக்கிர பரிவர்த்தனை நடைபெறுது. மேலும் உங்களுடைய ராசிக்கு சுகாதிபதியானவர் தான் இந்த சுக்கிர பகவான். தன்ன லாபாதிபதியானவர் தான் இந்த குரு பகவான். இவர்களுடைய பரிவர்த்தனை யோகம் அற்புதமான யோகமாக அமைஞ்சிருக்கு. இதனால் உங்களுக்கு என்ன விதமான மாற்றம் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார முன்னேற்றம், புதிய முயற்சிகளில் வெற்றி, தொழிலில் கூடுதல் லாபம் போன்றவை வரக்கூடும். சம்பள உயர்வின் காரணமாக புதிய வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அந்த விஷயங்களும் கிடைக்கும். இல்லத்திற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புதிய பொறுப்புகள் வந்து சேருங்க. மேலும் கும்பராசியில் ராகுவும் சிம்ம ராசியில் கேதுவும் சஞ்சரிக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜென்மத்தில் ராகுவும் 7இல் கேதுவும் சஞ்சரிப்பதால் மிக கவனத்தோடு நீங்கள் செயல்பட வேண்டும். எதையும் திட்டம் போட்டு செய்ய முடியாது. நண்பர்கள் பகைவர்களாக கூட மாறக்கூடிய தருணமானது உங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு இருக்கக்கூடும். அதனால் பார்த்து கவனமாயிருங்க. சிறிய காரியத்திற்கு கூட அதிக அலைச்சலும் பிரயாசமும் ஏற்படக்கூட சூழ்நிலைகள் அமைஞ்சிருக்கு. மனம் லேசாகவும் உடல் உபாதைகள் தீர மருத்துவ ஆலோசனைகளை மேற்கொள்ள வேண்டிய நிலை உண்டாகும். எதிர்பாராத இடமாற்றம் மனக்கவலையை அதிகரிக்க வைக்கும். விரயங்களிலிருந்து வந்து விடுபடுவீங்க. வீண் வாக்குவாதங்களில் இருந்து அகலுவீங்க. மேலும் தடுமாற்றம் ஏமாற்றம் போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படாமல் இருக்க கேதுவுக்கு பரிகாரம் செய்வது நல்லதுங்க. மேலும் மேசராசிக்கு புதன் சென்றிருக்காரு. அங்குள்ள சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குறாரு. மேலும் பஞ்சம அஷ்டாதிபதியான புதன் சூரியனோடு சேரும்போது பிள்ளைகள் வழியில் நல்ல சம்பவங்கள் உங்களுக்கு நடக்கும். மேலும் அவர்களின் கல்யாண முயற்சிகள் கைகூடி வரும். பூர்வீக சொத்துக்களில் பிரித்து கொள்வதில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். உடன்பிறப்புகளின் வழியே நன்மை ஏற்படும். வழக்குகள் ஏதாவது இருந்தால் அதில் சாதகமான விஷயங்கள் நடக்கும். வாகன யோகம் பிறக்கும். பயணம் மூலயமா பலன் கிடைக்கும். இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்பானது உங்களுக்கு இந்த காலகட்டம் பெற்றுக் கொடுக்குங்க. அதே போல் மிதுன ராசிக்கு குரு பகவான் சென்றிருக்காரு. மேலும் அதன் பார்வை பலத்தால் உங்கள் ராசி புனிதமடையுது. இதனால் உங்களுக்கு என்ன விதமான மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியம் சீராக ஆனந்தப்படுத்தும். இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடக்கும். இடம் பூமி சேர்க்கை வீடு கட்டுவது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீங்க. பெற்றோர் வழி உறவில் இருந்து வந்த விரிசல் நீங்க போகுது. அவர்களின் ஆதரவோடு தொழில் வளத்தில் பெருக்கிக் கொள்வீங்க. திருமண முயற்சி ஏதாவது எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் இந்த காலகட்டம் கண்டிப்பாக எடுத்து கொடுக்குங்க. மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை உயரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு உயர்மட்ட அதிகாரிகளால் ஏற்பட்ட தொல்லை நீங்க போகுது. மேலும் கலைஞர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். மாணவ மற்றும் மாணவிகளுக்கு படிப்பில் அதிக கவனம் தேவை. பெண்களுக்கு குடும்ப ஒற்றுமை பலப்படும். கொடுக்கல் வாங்குதலில் மட்டும் ரொம்ப உங்களுக்கு திருப்தி ஏற்படக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவின் மூலியமாக நம்ம கும்பராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்ன விதமான சிறப்பான நிகழ்வுகள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சனி பகவானை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சனி பகவானுக்கு போற்றி அப்படின்ற மந்திரத்தையும் மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த சமயம் நீங்கள் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே நிச்சயமாக கூடிய விரைவில் அந்த கடவுள் நடத்தி கொடுப்பாங்க. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். நன்றி.